அன்போடு கண்மணி. ஸோ இதனுடைய ஒன்லைன் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஷாலினி, நகுலன். ஸோ இவங்க 2 பேருக்கும் 2 பேர் வீட்லயும் பேசி கல்யாணத்த முடிச்சு வைக்கிறாங்க. இது ஒரு லவ் ட்ராமா. ஸோ இது எப்படி ஒர்க் ஆயிருக்குன்னா, ஸோ கல்யாணத்த முடிச்சதுக்கப்புறம் ஒரு 1 1/4 1 1/2 வருஷத்துலயே வந்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, இந்த ஃபேமிலி மெம்பர்ஸு, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா, எப்போ விசேஷம்? வீட்ல எதுவும் விசேஷம் இல்லையா? எப்போ வந்துட்டு இது தரப்போறீங்க? எப்போ வந்துட்டு உங்களுக்கு குழந்தை பிறக்க போகுது? குழந்தை பிறக்கலன்னா இங்கே போயிட்டு வாங்க, இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அங்கே போயிட்டு வாங்க, இந்த மருந்தை சாப்பிடுங்க, மாத்திரை எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பல இது கொடுக்குறாங்க. ஸோ அதில் வந்துட்டு கடுப்பாகி போனேன் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? ஸோ அவங்க குழந்தை பிறந்துச்சா இல்லையா? ஸோ அது வந்துட்டு எப்படி அவங்க எடுத்துக்கிட்டாங்க? அவங்களுக்குள்ளார இருக்கிற லவ் வந்து அதனால குறைஞ்சதா? இல்லை அப்படியே இருந்துச்சா? இல்லை அவங்க வந்துட்டு லைக் அதை பிரேவாக ஃபேஸ் பண்ணாங்களா இல்லையா? ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தான் படம் ஒரு 2 மணி நேரம் ஓடும். அண்ட் இதில் ஏதாவது ஃப்ளாஸ் இருக்கான்னு கேட்டோம்னா, ஒரு ஸ்லோ பேஸ்டாக போகிறதுனால மேபி உங்களுக்கு ஸ்லோனஸ் தெரியலாம். பட் ஆனால் இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற கப்புள்ஸ் பார்த்தாங்கன்னா, மேபி ஒரு கான்ஃபிடென்ஸும் கிடைக்கும். எப்படி இந்த லைஃப்பில் இருக்கிற மக்களை வந்துட்டு ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு பயமும் வரக்கூடும். பிகாஸ் வந்துட்டு இவங்க சொல்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா, எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா, நமக்கு டெய்லி பயந்துக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம லைஃப்பில் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான். பிகாஸ் வந்துட்டு அவங்க 1000 விஷயம் சொல்லுவாங்க. இப்போது ஒரு குழந்தை பிறக்கலன்னு சொல்லிட்டு அதுக்கு 1000 விஷயம் சொல்கிறாங்க இல்லையா? பிறந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா கடைசியில், ஒன்று போச்சுன்னா பார்க்குறதுக்கு இன்னொன்று இருக்கணும்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்கும்போது, என்னடா இவ்வளோ பச்சை பச்சையாக பேசுகிறாங்க, இப்போ என்ன அந்த பையன் என்ன இறந்து போயிடுவானா அப்படின்ற மாதிரி இவங்களே அவங்க அப்பா அம்மா கிட்டே டேரெக்டாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம லைஃப்லேயுமே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் லைக் அவங்க சொல்கிறதெல்லாம் பெருசாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பாங்க. நமக்கு ஒரு லவ்வோட எப்போ கிடைக்கணுமோ, எது வேணுமோ அதுக்காக நம்ம வந்து எப்போ தேவையோ அதை வந்து அப்போ பண்ணால் போதும். ஸோ அதை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்ற மாதிரி நல்லாவே சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒன் டைம் ட்ரை பண்ணலாம் நீங்கள். பிகாஸ் அதில் வந்து ஒரு 4 லவ்வபுளான 4 திங்ஸ் இருக்குது. எப்படிலாம் ஒரு கப்பிள்ஸ் லவ் பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் எப்படி லவ்வபுளாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த படத்தை முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.